மழை வருது, என்ன சாப்பிடலாம்? கிறிஸ்பி ஃப்ரைடு சிக்கனா? சரி, ஓகே. நம்ம சிக்கன் எடுத்துகிட்டு சிக்கன் ஸ்டார்ட் பண்ணலாமா? இப்போ நம்ம போய் இதை க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு குக் பண்ணலாமா? ஓகே, டன். வா போலாம். நம்மளோட 2 சிக்கனும் ரெடி ஆகிடுச்சு. இதை எப்படி ஃப்ரைடு சிக்கன் பண்ண போகிறதுன்றதை பார்க்கலாம். இந்த மாதிரி சிக்கனை நல்லா கட் பண்ணி இந்த மாதிரி நல்லா கோடு போட்டுக்கணும். அப்போ தான் அந்த சால்ட்டு இதெல்லாம் எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் ஆகும். நம்ம சிக்கன் இப்போ ரெடி ஆகிடுச்சு. நம்ம இதை கட் பண்ணி நல்லா கோடெல்லாம் போட்டு ரெடி பண்ணி வச்சுருக்கோம். இப்போ நம்ம மேரினேஷன் ப்ராசஸை பார்த்துடலாம். நம்ம செஃப் ஆட் மசாலா யூஸ் பண்ணுறோம். KFC ஸ்டைலில் ஃப்ரைடு சிக்கன் பண்ணுறது. இந்த மசாலா பார்த்திங்கன்னா ஒரு கேஜி சிக்கனுக்கு வந்து 50 கிராம் மசாலா யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம ஆல்ரெடி இப்போ 2.5 kg நம்மளுக்கு ஒரு சிக்கன் இருக்குது. நான் 125 கிராம் வந்து மசாலா வந்து ஆல்ரெடி மெஷர் பண்ணி வச்சுருக்கேன். நம்ம வாட்ரு வந்து ஒரு கேஜி சிக்கனுக்கு வந்து 350 ml வாட்ரு பண்ணணும். நம்ம வாட்ரு நான் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம மிக்சிங் ப்ராசஸ் பார்த்துக்கலாம். இதை நல்லா அந்த கட்டி இல்லாமல் நல்லா கலக்கி வச்சுக்கணும். 1 கிலோ சிக்கனுக்கு 350 ml நம்ம தண்ணி யூஸ் பண்ணி நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணியாச்சு. ஃப்ரிட்ஜில் இதை வந்து நல்லா ஒரு 1 to 1.5 hours ஊற வைக்கணும். ஒரு 2-3 hours ஊற வச்சு பண்ணால் பெஸ்ட்டாக இருக்கும். மேக்ஸிமம் 1 hour நம்ம இதை நல்லா ஊற வைக்கணும். ஊற வச்சதுக்கப்புறம் எப்படி ஃப்ரை பண்ணுறதுன்றது அடுத்த சிக்கன் நம்ம ஃப்ரை பண்ணுறது எப்படின்னு நம்ம பார்த்துடலாம். முதல்ல ஆயில் ஊற்றி ஹீட் பண்ணிக்கலாம். சில மேரினேஷன் என்னென்னு நம்ம பார்க்கலாம். இந்த செஃப் ஆட் மசாலாவோடது ஒயிட் மசாலா ஒன்று இருக்குது. அது வந்து 500 கிராம் மைதாவோட நம்ம வந்து 100 கிராம் இந்த மசாலா எடுத்துகிட்டு மிக்ஸ் பண்ணி ஃப்ரை பண்ணணும். இந்த மைதாவோட நம்ம 100 கிராம் மெஷர் பண்ணி வச்சுருக்கிற இந்த ஒயிட் மசாலா ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். ஆல்ரெடி ரெட் மசாலா போட்டு சிக்கனை ஊற வச்சிடணும். ஒரு 2 hours நல்லா ஊறிடுச்சு. இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சு ஒயிட் மசாலா மைதாவோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ அதில் நம்ம டிப் பண்ணி ஆயில் ஃப்ரை பண்ணுறது எப்படின்னு நம்ம பார்க்கலாம். முதல்ல ஒரு 4 பீஸ் நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். இந்த மசாலாவில் இப்படி நம்ம நல்லா பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா அது மாதிரி இது பண்ணிவிட்டு நல்லா ஸ்டஃபிங் பண்ணிவிட்டு இப்போ இதை நம்ம ஆயில் ஃப்ளேம் கரெக்டாக இருக்குது, நம்ம ஃப்ரை பண்ணுவோம். நம்ம நல்லா குக் ஆகிட்டுருக்கு. சும்மா அப்படி ஒரு பெரட்டி மட்டும் விடலாம். இது ஒரு 5 minutes நல்லா ஸ்லோ ஃபயரில் அப்படியே குக் ஆகட்டும். குக் ஆகிடுச்சுப்பா, எடுத்து சர்வ் பண்ணிடலாம். ஓகே, சிக்கன் ரெடி.